அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் 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 நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே. பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம். பள்ளியை விட்டதும் பாதைகள் மாறினோம். கடமையும் வந்தது, கவலையும் வந்தது. பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி என்றும். பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி என்றும். 100 சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே? 100 சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே? அமைதி எங்கே? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. அவனவன் நெஞ்சிலே 1000 ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள். பெரியவன் சிறியவன் நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன் உலகிலே பார்க்கிறோம். எண்ணமே சுமைகளாய் இதயமே பாரமாய். எண்ணமே சுமைகளாய் இதயமே பாரமாய். தவறுகள் செய்தவன் எவனுமே தவிக்கிறான் அழுகிறான். தவறுகள் செய்தவன் எவனுமே அழுகிறான் எவனுமே அழுகிறான். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே.
ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே பேட்ச் சார்பா நம்ம வந்து இந்த டிஸ்பிளே வந்து நம்ம ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு முதன் முதல் குடித்த மலபார் பீடி முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி முதல் முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு முதல் முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம் முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதலாக பழகிய நீச்சல் முதன் முதலாக ஓட்டிய சைக்கிள் முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர் முதன் முதலாக அப்பா அடித்தது முதன் முதலாக சாமிக்கு பயந்தது முதன் முதலாக வானவில் ரசித்தது முதன் முதலாக very proud to be here for this wonderful event from their team to get that. So I welcome you all for this wonderful event, memorable event, and I welcome you the third year. I hope third year students are sitting here. Third year students from third year or third year. Okay. So I welcome you all. So before going to the main function, I would like to
sir, and former principal Chief Palani Chetty sir to write the map for initiating this wonderful August gathering. Class of 2000, I welcome Principal Shrovan sir and Arun Kumar sir and Jayakuni ma'am, Viranyan sir and Sri ma'am and G. Palani Chetty sir and Prabhat sir and Jnana Manisha and Uma Madeshwari ma'am and Luthi ma'am. So, thank you. Thank you for your valuable messages for all of you. It's the most memorable event for us in our lifetime. So, having people, it's a great pleasure for us, a great moment of joy and pride for us. Thank you. Please give a big hand for us. Some of parents members are not working right now. So, they all along, they came only for us to bless and wishes for our future and to enrich our this program with full enlightenment. So thank you for that. And now this is the time for the remembering the people, those who are not with us. So it is somewhat it's a sad call only, but we need to remember the faculty who is not with us right now. He taught mathematics for us, Mr. Kandaswamy sir, and also some of the batchmen, Raghuraman from Computer Technology, and Tenders from ECE, and Shakti Group from Computer Technology, and Ilago from Computer Technology. These people are not with us, so we have to pay tribute to them. And I request all of you rise for 1 minute to pay silence, and we'll pray God Almighty to be best for this family members, and we'll keep support them for all weeks. Students, you can listen while you want they are introducing. Hi, I'm Ramachni, Computer Science Department. Hi, I'm Dharan from CD Department, working next year as a project manager. Hi, I'm Palani sir, working with data technology on CD Department.
Hi, I am Punna Nagarajan. I am working as a radiography interpreter in Saudi Aramco, Saudi Arabia. Studied ECE department. I am Sachidal Narasimha, EC department. I am working in Lumina Mathematics as a civil engineer. I am Sandeep Kumar. Now working as a cloud DevOps engineer. I am Sandeep. जी अनुमत फूड फैक्ट्री मेंटेन टीम में इलेक्ट्रिशियन है जूनियर इंजीनियर அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பெயர் நெடுஞ்செழியன். ட்ரிபிள் பார்க்க படித்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றுகிறேன். எங்களுடைய மாணவர்கள் நமது கல்லூரிக்கு என்னுடைய மாணவர்கள் நம் கல்லூரியில் பயில்கின்றனர். சென்ற வருடம் நிறைய மாணவர்கள் பயின்றார்கள். இந்த வருடம் ஒரு 2 மாணவர்கள் மட்டும்தான் சேர்ந்துள்ளார்கள். அடுத்த வருடத்திலிருந்து நம் கல்லூரிக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக அதிக மாணவர்களை அனுப்புவோம். Hi, I am Prabhu, EC department. I am working in technology Bangalore. Hi, I am Singh Jyoti Prima. I am from EC department, working as a project manager in Vinci Technology. Vinci Technology is made by Mr. Arun, our senior. From EC department, business for skill projects. Hi, this is Anu, EC department. I am working as a area manager in Nepal. EC department, working as Flipkart delivery. Anil Kumar, ECD department, working as a production support manager of the FIS, Fidelity Information Service. ECE department. I work as an IT officer at the government. Muthu Kumar from DCP, working as a technical business, textile technology. Thank you. Vivian from CT department, doing business. நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் செந்தில் ராஜா. நான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் துறையில் இருக்கேன். இப்போ தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் ஒரு விருதுக்காக ஒரு படம் பண்ணியிருக்கேன். புது வருஷத்தில் சீக்கிரம் வந்து கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணாங்க. முன்ன அளவுக்கு நிறையா விஷயங்கள் எனக்கு பக்கத்தில் வந்து மிஸ் ஆகிட்டு 20 வருஷத்துக்கு மேலே இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் பல முன்னணி இயக்குநர்களுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இயக்குனர் பிரச்சா சில முன்னணி இயக்குநர்களுக்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய நிறைய கதாநாயகர்களுக்கு நிறைய கதையை சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு விஷயத்தில் ஓகே ஆகும். மிகப்பெரிய பொருட்செலவு இருக்கிறதால ஒரு குடும்ப எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்புகள் வந்து தட்டி அப்படியே தவறி போயிட்டே இருந்துச்சு. பட் இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சொன்னதில் ஆதாரத்தை நம்ம இயக்குனர் முருகதாஸ், தங்கர்ஜான், சங்கர் இப்படி எல்லாரும் இருக்காங்க. அதில் அவங்க அந்த 4000 பேர்ல ஒரு 5 பேர் மட்டும் ஓகே பண்ணி அவங்க வந்து விருதுக்காக பணம் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேர்ல நான் ஒரு ஆள். இப்போ நான் பண்ணியிருக்கேன் அந்த படம். இது வந்து கோபம், கேன்சர் இந்த மாதிரி வந்து வெளிநாடுகளில் எல்லா இடத்துக்கும் இந்த படம் வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் அவங்களே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களே அனுப்பிவிடுவாங்க. சீக்கிரம் நான் விட்டு போனதை இந்த புது வருஷத்தில் மிகச்சிறந்த ஒரு நல்ல நடிகரை வச்சு நான் சீக்கிரம் படம் பண்ணேன். அதை நான் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இந்த படம் மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நன்றி.
கேரா போட காமியல சரி சொல்லுங்க பட் லாஸ்ட் 1 year one business myself Ramira senior manager mobile Hello, my name is Iqbal Gupta. Hi, my name is Iqbal Gupta. Campus. EC department. I was one of the students who came to campus in place. I joined HCL Infosystem Limited. I served for more than 4.5 years. Later, I joined Tata Consultancy Services. Since then, I am still with TCS, surviving all the ups and downs in the IT industry. Hopefully, I have a stable IT because there is a lot of news you might heard about TCS, but hopefully, we get a stable IT industry for our future. Thank you. என்னோட பேர் இளவரசர் சென்னையில் இருக்கேன் திரானந்தாடி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் சவுத் இந்தியா வணக்கம் நண்பர்களே, என் பேர் அருண். சென்னையில இருந்து பெங்களூர் ஒர்க்கிங் ஃபார் எம்என்சி அஃபேர்ஸ். Good morning friends, myself Arun. I have my own company, MNC Technology Limited in Bangalore. I am Sasi Kumar, civil department. I am doing own business for an engineering. So now the introduction part is over. So now we move on to the felicitation for our faculty members, those who are served for us, that they are being a role model and they are being a motivation for us. So all we are in a position in our life. Somehow we are blessed with the God and we remained here and we are able to meet all of you with this busy schedule in this current AI world. This is very great thing because even if you are spending for 1 minute for someone, it's a great. That is the yuga we are living now. So spending and gathering here is very great thing what you people are doing today. So it's a lifelong memorable for all of you. After 25 years, many of them we are meeting today. So this is the right time to thank our faculty who dedicated their life and their support and their moral support. Without that support, we are not here. So we have to give a felicitation and memento on behalf of 2000 class. And now I request our principal, Murugan sir. I request Arun to give a memento for Murugan sir. Thank you, Arun. Now I request Murugan sir to share a few words about our batch. அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக முன்னாள் முதல்வர் ஜி பழனிசாமி சார் அவர்களையும் நமது இயற்பியல் துறை பேராசிரியர் திரு பிரபாத் சார் அவர்களையும் மற்றும் நமது பிளேஸ்மெண்ட் மற்றும் அலுமினி கோஆர்டினேட்டர் மிஸ்டர் அருண்குமார் சார் அவர்களையும் மற்றும் துறை தலைவர் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பில் மீண்டும் ஒரு
வரவேற்பை கூறிக்கொண்டு சின்ன நான் பேசலாம் நினைக்கிறேன். எல்லாரும் பசியில் நான் எப்படி பேசுவது தெரியும் நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் சரி எல்லாம் அப்பா இப்பெல்லாம் அப்பா பேசிக்க முடியாது. நீங்க எல்லாம் பெரிய பெரிய பொறுப்புல இருக்கீங்க. எங்களை விட நிறைய அனுபவமா இருக்கீங்க. இல்ல எங்க அனுபவம் வேற உங்க அனுபவம் வேற. அது அப்பா கொஞ்சம் கிடைக்கலாம். ஆனா நான் இந்த புதுசெடியிலே கொள்ள முடியல இருக்கேன். என்ன சி ப்ரோக்ராமிங் ஜாவா ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு. அந்த இருந்து நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க எல்லாம் என்ன விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட தான் இருக்கீங்க. நிறைய ஃபீல்டில் ஒர்க் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் குடும்ப எதிராக இருக்கீங்க போடுது. சாஃப்ட்வேர் இருக்கீங்க. சரி எனக்கு அதான் திருப்பாங்க ஒரு சி ப்ரோக்ராம் எனக்கு ஞாபகம் வருது. நான் என்ன சப்ஜெக்ட் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் சிஸ்டம் டிசைன் தானே. சரி சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்குமோ? ஓகே நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். எனக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் சி ப்ளஸ் ப்ளஸ் ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது எனக்கு புதுசு தான். அப்போ ஒரு நானும் படிச்சு படி தான் எடுத்து நினைக்கிறேன். அது நான் சி கொஞ்சம் நல்லா படிச்சு நினைக்கிறேன். அதனால சி ப்ளஸ் ப்ளஸ் ஈஸியாக படிச்சுட்டேன். ஸோ அதுதான் ஒரு சில நினைவுகள் வருது. என்கிட்ட மேக்ஸிமம் வீடியோ இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க மேக்ஸிமம் வீடியோ நீ மட்டும் கிடையாது. கோவிந்தன் நான் வாய்க்கு வாய்ப்பு நிறைய பேர் இருக்கீங்க. தெரியும் சொல்றேன். அதெல்லாம் நல்ல விஷயத்துக்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எதுவுமே நம்ம அப்பா மனசில் வச்சுக்கிட்டு அந்த நிமிஷத்துல கிட்டோ அந்த நிமிஷத்துல கவர்மெண்ட் எப்படி போயிடுற அந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். நம்ம அதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த இது பண்ணும்போது அலுமினி மீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாப்ல நம்ம அருண் சார் வந்து கேட்டவங்க நாங்கள் 20 இயர் கண்டிப்பாக கொஞ்சம் கிராண்டாக கொண்டாடணும் அப்படின்ட்டு அவரும் ஃபீல் பண்ணாமல் நானும் தான் சொன்னேன். கரெக்டாக அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அலுமினி அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதை சொசைட்டி ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவே எவ்ரி இயர் ஆகஸ்ட் 2nd சண்டே இருக்கு இல்லையா, அந்த ஆகஸ்ட் 2nd சண்டே ஆட்டோமேட்டிக்கா அது அலுமினி அசோசியேஷனுடைய மீட்டிங். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்ரி இயர் ஆகஸ்ட் 2nd சண்டே ஒரு அலுமினி மீட்டு. அந்த வருஷத்தினுடைய 25th இயர் ஒரு இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கிட்டு மற்றவங்க யார் யார் வராங்களோ அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து கேட்டாங்க 25th இயர் முடியுது சார், நான் வச்சுக்கிறேன் சார் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அடுத்து உங்களுக்கு என்ன சார் வேணும் நாங்கள் செய்யறதுக்கு, நீங்கள் என்ன வேலை சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் ஒரு 3 ஆப்ஷன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் ஸ்மார்ட் கிளாஸ் தான் சொன்னேன். அதுவும் அப்போ தான் வந்து இருந்தது. ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு எல்லா கிளாஸும் ஸ்மார்ட் கிளாஸுமா மாற்றணும். அதுக்கு நீங்கள் அலுமினி இல்லைன்னா ஒரு கம்பெனிஸோடைய சிஎஸ்ஆர் ஃபண்ட் இல்லையா, அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு அதெல்லாம் எல்லாருமே வந்து வாங்கி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் அவர் ஃபஸ்ட்டு கேட்டவுடனே எனக்கு ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாவது ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னேன். ரெண்டாவது ஜெராக்ஸ் மிஷின் சொன்னோம். மூணாவது இன்னொன்று சொன்னேன் சார் ஒரு 3 சார் தான் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் ஸ்மார்ட் ஏதாவது ஒன்று பண்ணாலும் ஓகே தான் அப்படின்னு சொன்னோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு
நீங்கள் வந்து எல்லாருக்கும் கான்டாக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவை கம்பல்சரி எங்களுக்கு தேவை. ஸோ அதனால் அந்த டைமில் வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு உண்மையிலே நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அடுத்தது இல்லை இப்போ 20-50 இயர்லாம் வரணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. எவ்ரி இயர் நான் சொன்னேன் இல்லையா, செகண்ட் சண்டே ஆகஸ்ட். ஸோ அந்த டைமில் ஒரு பிளான் பண்ணி யாருக்கு எனக்கு முடியுமோ அவங்களோட நீங்கள் வந்துட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணிக்கணும் போகலாம். ஸோ அதனால நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த கமிட்டி சொன்னேன் இல்லையா, அந்த கமிட்டியை நம்ம போட்டுருக்கிறோம். அதில் ஒரு மெம்பர்ஸ் நம்ம அதுக்குள்ள ஒரு மெம்பர் இருக்கிறாங்க. உங்கள் பேட்சில் அது பண்ணிருக்கிறாங்கள. ஸோ யார் வில்லிங்னஸ் இருந்தீங்கன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப்பில் ஒரு மெம்பராக மாறலாம். எவ்ரி 6 months ஒரு வாட்டி ஒரு மீட்டிங் போட சொல்லுவாங்க. அடுத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜெனரல் பாடி மீட்டிங் போட சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக இப்போ நம்ம ஐயாத்தியம் சொல்லி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். எந்த கான்டாக்ட் பண்ணீங்க நல்லா போயிட்டு இருக்குது. ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ண சொல்லுவாங்க. யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ செஞ்சுருக்காங்க, அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. அதை ஜெனரல் பாடி மீட்டிங்கில் வைங்க, எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் வைங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்போ கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம இந்த வருஷத்துலேருந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் கொடுக்குறேன் சார். பணம் கொடுத்து மட்டும்தான் ஒத்துழைப்பு கிடையாது. திரும்ப சொல்கிறேன், பணம் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ண மட்டும் தான் ஒத்துழைப்பு இல்லை. நீங்கள் எல்லாம் எவ்வளோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு 1 hour எனக்கு செலவு பண்ணுங்க. நம்மளோட ஃபைனல் பசங்களுக்கு வந்து உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு போகலாம். அதுவே பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். புரியுதுங்களா? அதான் இருப்போர் சொல்லுவாங்க. இருப்போர் பணம் வாங்கலாம், எல்லாரும் அட்டை வாங்கலாமா என்ன சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எது உங்களால் முடியுதோ அதை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னாக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 2 ப்ரொஃபஸர்லாம் வருவீங்க. இப்போ காலேஜில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் சார் பிஹெச்டி இருக்கிற பிஹெச்டியில் ரொம்ப தூரமாக கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 2 months ஒரு வாட்டியாவது நீங்கள்லாம் வந்தீங்கன்னா ஒரு பசங்களுக்கு ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றியோ இல்லை அவுட் ஸ்பேஸ் இன்டர்வியூ அப்படின்ற பற்றியோ ஏதாவது ஒன்று நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நாங்களே சொல்லிட்டு இருக்கோம்னாக்கா அப்படின்னு தான் இருக்கும். சரியா? அதனால் நீங்கள்லாம் அவங்க சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது ஒரு பக்கம் போகும்போது இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 hour நீங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம தமிழாசிரியர் சொன்னாங்க இல்லையா, அவர் இந்த அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாமே பாலிடெக்னிக் படிக்கிறதுக்கு மவுஸ் இருக்கிறது குறைஞ்சி போச்சு. ஏன் குறைஞ்சி போச்சு அப்படின்றது ஒன்றும் புரியவே இல்லை எங்களுக்கு. முன்னாடியை விட இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் இப்போ இருக்குது, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் கூட நம்ம பசங்க இந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. ஒரு ரீசன் அவங்க இது கொடுக்குறதில்ல, என்னது டிசி கொடுக்க மாட்டாங்க. 10th முடிச்ச பசங்களுக்கு டிசி கொடுக்க மாட்டாங்க. அப்படி டிசி கொடுத்தா கூட என்ன ஆகுது அப்படின்னாக்கா ரொம்ப தட்டு மாதிரி பாஸ் பண்ண பாருங்க, அவங்க தான் டிசி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க மாதிரி பசங்க தான் இங்கே வந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் நீங்கள் எல்லாம் வந்து பண்ணலாம். அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் என்னுடைய பிராண்ட் அம்பாசிடர். அலுமினிஸ் தான் எப்பயுமே ஒரு காலேஜினுடைய அட்மிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிராண்ட் அம்பாசிடர். நீங்கள் போய் 4 பேர்கிட்ட சொன்னால் நான் ஐயாயிரம் படித்தா நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கேட்டால் இன்னும் 2 பேர் வந்து சேருவாங்க. சரிங்களா? ஸோ அதுவும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கங்க. இங்கே இன்னும் தரம் இருக்கிறவங்க கொஞ்சம் பாருங்க. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ்லாம் இருந்தால் வரமாட்டாங்க. நீங்கள்லாம் உண்மையிலே நிறைய பேர் லாங் டிஸ்டன்ஸ்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. முத்துக்குமார்லாம் எனக்கு லாங் டிஸ்டன்ஸ் தான் இல்லையா? அங்கெல்லாம் வந்து படிச்சிருக்காங்க. இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தனிக்கிறதா கவர்மெண்ட் காலேஜ் தான் விட வேண்டியது இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் தான் விட வேண்டியது இருக்கு. அவ்வளோ காலேஜ் வந்துருச்சு. ஸோ அதனால் இன்னும் தரம்னு நம்ம கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இந்த கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் செஞ்சதுக்காக இன்னொரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். சார் அப்படியே பாருங்க சார் அப்படியே பாருங்க
என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர்கள், தற்போது படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள், உங்கள் அனைவரையும் இங்கே நேரில் பார்ப்பது மிக மகிழ்ச்சி. நான் எந்த ஃபங்க்ஷனில் இங்கே செலிபிரிட்டி ஃபங்க்ஷனில் சொன்னாலும் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லணும். என்னன்னா, இந்த ஐஆர்டி யாரையுமே கைவிடல. இங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மிகப்பெரிய உலகத்துக்கு போயிருக்காங்க. அதுக்கு காரணம் நாங்க மட்டும் இல்லை, உங்களுடைய ஒத்துழைப்பு. சுற்றுப்புறத்தில் இருக்கிற மற்ற எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸை விட ஐஆர்டின்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. அதை இப்போ இருக்கிற மாணவர்கள் மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அதுக்கு உதாரணம் நீங்க தான். உங்களை பார்க்கறாங்க, நீங்க எந்த உயரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கறாங்க. ஸோ அதை நினைச்சு நம்மளும் இது மாதிரி ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க உதவியா இருப்பீங்க. இந்த ஃபங்க்ஷனுடைய பர்பஸ் அதுதான். அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க மீட் பண்றீங்க. ஒவ்வொருத்தர் மனசுலையும் எவ்வளவோ ஆசைகள் இருக்கும். நான் காலேஜ் படித்தேன், ஆனால் என்னால் அங்கே ஒரு அலுவலி ஃபங்க்ஷன்ஸ் நடக்கலையா. நான் இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய் என்னால் பேசுறதுக்குரிய வாய்ப்புகள் என்னுடைய உடன் பயின்ற மாணவர்களோடு, அதாவது என்னுடைய நண்பர்களோடு பேசக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கும் கிடைக்கல. ஆனால் நம்ம காலத்தில் இது மாதிரி ஒரு வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சில கடமை. நான் டைமை வேஸ்ட் பண்றேன்னு நினைக்க வேண்டாம். நான் இது என்னுடைய நான் எப்படி முன்னாடி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு இப்பவும் சில கடமைகள் இருக்கு, அதை நிறைவேற்றுங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய பேச்சு இருக்கும். ஏன்னா என்ன சொல்ல வரேன், இப்ப நீங்களாம் படிச்சீங்க, ஃபாலோ பண்ணீங்க, ஏதோ ஒரு பிள்ளைகளை போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க, ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்களுடைய குடும்பத்தோடு இருக்கீங்க. உங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ண போறீங்க? எந்த வழிக்கு அடுத்து உங்களுக்கு அடுத்த நம்ம வாழ்க்கையை நினைச்சு பார்த்தோமா, நம்ம வாழ்க்கை எங்க ஆரம்பமாச்சு, எங்க போயிட்டு இருக்கு, எப்படி போகும், எங்க முடியும், யாருக்குமே தெரியாது. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில அடுத்து நீங்க உங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்தணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, அதாவது நீங்க இருந்த அந்த தலைமுறைக்கு அப்புறம் இப்ப இருக்கிற தலைமுறை சமுதாய சீர்கேடுகளுக்கு நடுவில் இருக்கு. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கம்மி. அந்த சூழ்நிலை படிச்சீங்க அவ்வளவு. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி இல்லை. அவங்களுடைய சூழ்நிலைகளை ஒரு சிறு விஷயங்கள் சொல்றேன். அதாவது ஒரு நம்ம இளமை பருவத்தில் சில கவனங்கள் கனவுகளோட அந்த கனவுகளோட போட்டாங்கல்ல ரெட்டு போட்டா அவ்வளோதான்.
அந்த கனவுகள் முடிஞ்சுதா, நம்ம ரியல் லைஃபுக்கு வந்துட்டோமா அப்படிங்கிறத வந்து நம்ம நினைப்போம். ஆனா இன்னைக்கு வந்து அது மாதிரி அவங்களுக்கு நினைக்கக்கூடிய மனநிலை பக்குவம் வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இல்லை. அதனுடைய தாக்கம் சமுதாயத்துல நிறைய இருக்கு. அந்த பிரச்சனைகள் தான் நான் சொல்ல வந்தேன். அது என்னன்னு கேட்கல, என்னால சொல்ல முடியாது. நீங்க உணர்வீங்கன்னா இந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால உங்களுடைய குழந்தைகளை நல்ல முறையில நல்ல வழியில கொண்டு போனீங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம ஒர்க் பண்றப்போ நம்மளுடைய வேலை அதை தான் பார்ப்போம். அடுத்த வீட்டுக்கு வருவோம், ரெஸ்ட் எடுப்போம், மறுபடியும் அடுத்த நாள் வேலை, இதுதான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய ஃபேமிலியை என்ன பண்ணோம், அமைதியான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா அப்படின்னு அந்த டைம்ல வர்றப்போ ஃபேமிலியை நல்ல நிலைமையில கொண்டு வந்தப்போ மட்டும்தான் அமைதியா நிம்மதியான ஒரு டைம்ல அனுபவிக்க முடியும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அது மாதிரி ஒரு நிலைமை அதுல இருந்து டிவியேட் போனவங்களுக்கு கிடைக்காது. நான் வந்து ஒரு ரிட்டையர்டு பர்சன் அப்படிங்கிற முறையில என்னுடைய அனுபவங்களை தான் அவங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கும் நான் வந்து நிம்மதியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னா காரணம் வந்து நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவேன் எல்லாருக்கும். காலேஜை விட்டு வெளியில போறப்போ காலேஜை மறந்துடணும், ஃபேமிலியை பத்தி திங்க் பண்ணணும். அங்கிருந்து இங்க வர்றப்போ ஃபேமிலியை மறந்துடணும், நம்மளுடைய வேலையை அதில் கவனத்தை செலுத்தணும். இந்த ரெண்டையும் ஒன்றா நினைக்கக்கூடாது. இப்படி ஃபேமிலியை நடத்தி கொண்டு போனாதான் நாம நினைக்கக்கூடிய நான் சொன்ன அந்த அமைதியான வாழ்க்கை கடைசி நேரத்தில், அதாவது நம்ம லைஃப்ல வந்து இந்த வேலை பார்க்குறவங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த பீரியட் முக்கியம் இல்லை. இது எப்படி வேணா அமைச்சுட்டு எப்படியாவது போயிடும். அந்த கடைசி நேரம் இருக்கு பாருங்க, அது வந்து எல்லாருக்கும் வந்து சந்தோஷமான ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதனால உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்க. எஜுகேஷன் மேல போயிட்டாங்கன்னா அவங்க எந்த லெவலுக்கு வேணா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய லைஃப் நல்லா அமைச்சு அவங்கள கைவிட்டுட்டோம்னா நம்ம லைஃப் நல்லா இருக்காது. அதனால ஏன்னா நீங்க என்ன வந்து ஒரு 40+ இருக்கீங்க, இந்த ஸ்டேஜ்ல உங்களுடைய திங்கிங் வந்து அந்த லெவலில் இருக்கணும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த கோரிக்கை அப்படிங்கிறத விட இந்த ஆலோசனைன்னு வச்சுக்கோங்க, அட்வைஸு அப்படின்னு எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒரு ஆலோசனை, அதை நான் எப்படி கிளாஸ் கொடுப்பேன் உங்களுக்கு சிலதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன். சொல்லி போகிறீங்களா அப்படின்னு நினச்சிருப்பீங்க அன்னைக்கு. ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் வந்து உங்களுடைய மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அது மாதிரி உங்களை பற்றிய ஒரு தாக்கத்தை வந்து உங்க ஃபேமிலியில ஏற்படுத்தணும். அதனால நல்ல முறையில நல்ல குழந்தைகளை வந்து நல்ல எஜுகேஷன்ல ஃபார்வர்ட் ஸ்டேஜுக்கு போடுவாங்க. இந்த ஐஆர்பிக்கு நீங்க சில உதவிகள் செஞ்சதை நாங்கள் நேரில் பார்ப்போம். உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. அதற்காக உங்க அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனி வருங்கால மாணவர்கள் இந்த பயிலத்தை படிக்கக்கூடிய வருங்கால மாணவர்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம முருகன் சார் சொன்ன மாதிரி ஷேர் பண்ணுங்க. அனுபவம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் சமம். உங்க அனுபவத்தை சொன்னீங்கன்னா அவங்க பயன்படுவாங்க.
நம்மளே வந்து நம்மளுடைய வேலையை பார்த்தோம், நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்த்தோம் அப்படின்னு போயிடாம நம்மளுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணணுமா? கண்டிப்பா ஒரு சமுதாயத்துல ஒரு பகுதியை முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அது மாதிரி ஒரு கடமையை செய்யுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, நீங்கள் அனைவரும் நல்ல அமைதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையை பெற்று உங்கள் குடும்பத்தாருக்கு நிறைவான வாழ்க்கையை வாழ்த்து சந்தோஷத்துடன் இருக்கும்படி இறைவனை வேண்டி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். Change it in a 1 second. The thought she is created on me, especially my handwriting. My handwriting is not that much good. When she took electron devices 1 for me in the 4th semester and the first internal assessment paper, she corrected and she wants to give it to me, and she has asked the students to give a big applause. And I'm having a wonderful surprise. Why ma'am is asking to give a big applause? Because she appreciated the first faculty in my life appreciated my handwriting, because the teacher used to appreciate whatever may be the student, he is a bad student or a good student, whether it is good or whatever it is position, whatever it is, she used to appreciate. That is, I learned from her. Then I started molded my handwriting little more further, and now I'm shining like nothing in my field what I have chosen now. So that's what I'm telling. She is the spark she has created on the day. Even my handwriting is appreciated by one. Then what else need to be done by the faculty? That's what faculty is going to be the role model for everyone. So absolutely, I will say my role model. One of the faculties, why I'm standing in front of you very proudly as a faculty, as a teaching faculty. She is the one of the reason. So her name is Jayakodi. Ma'am, I invite you. Sir, update for give a big applause. She never scolded any student in her experience, I hope so. Yes. Thank you so much for your contribution. Some few words. ராஜ்குமார் சொன்ன மாதிரி ஹேண்ட்ரைட்டிங் அழகுபடுத்த சொல்லி நான் சொல்லல. ஆனால் அந்த வேர்டு ஆனால் தான் எழுதுவாங்க. நானும் Please give a big applause, because remembering more than 27 years that word honor, I used to write in the paper. Please give a big applause. பக்கத்து எழுதுறதுக்கே அவ்வளோ சிரமப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எங்களால் லெங்க்தியாக இங்கிலீஷ் எல்லாம் பேசுறதில்ல. ஏன்னா நாங்கள் இருக்கிறது இந்த சரௌண்டிங்லேயே இருக்கோம். ஆனால் ரொம்ப பெருமையாக இருக்கு. மாணவ செல்வங்களே எல்லாருமே டாப் பொசிஷன்ல இருக்குன்ட்டு பேசும்போது எனக்கு நிஜமாவே ஒரு ஏணியில ஏற்றி விட்டுட்டு நாங்கள் கீழே பிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொசிஷன், அதாவது உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சொந்த தங்கங்களா தெரியும். எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாலும் நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன் மேடம். எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் வந்து நல்லா பேசுகிறேன். அப்போ எல்லாருக்கும் எல்லா ஸ்டாஃப்க்கும் தெரிய வரும். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கீங்க. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸா பிள்ளைங்கெல்லாம் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய நேரம் நல்லா பேசிட்டு இருக்க முடியாது. மாணவர்கள் அந்த ஷெட்யூல தான் கிளாஸ் இருக்கும் இல்லையா? எல்லாரும் இருப்பீங்க, 40 ஸ்டூடெண்ட் இருப்பீங்க. நான் அதெல்லாம் கிளாஸ்க்கு வர பார்த்தா அமைதியா இருக்கும் கிளாஸ். யாரும் உள்ள போயிருக்காங்களான்னு வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ அமைதியா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே 1 or 2 தவிர இந்த 1 or 2மே இப்போ நல்லா 1 or 2 நம்பி இவங்க பார்த்தீங்கன்னா மும்பையில் ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க. நம்பிராஜ்
இந்த லெவலுக்கு உயர்த்தின உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கடைசி வரையிலும் நல்ல முறையில பார்த்துக்கங்க. ஏன்னா சார் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மளுடைய ஏஜ் இருக்கும்போது தெரியாது. அந்த ஏஜ் ஆனவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஏஜ் ஆன பின்னாடி எங்களுக்குலாம் வயசாயிடுச்சு இல்லையா, இப்போதான் எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எவ்வளவு பார்த்துக்கணும் அப்படிங்கிற உண்மையே புரியுது. அதை நீங்க வந்து ஆரம்பத்துல நல்ல முறையா பார்த்து பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, மாமனார் மாமியார் இருந்தாலும் சரி, எல்லாரையும் நல்லா பார்த்துக்கங்க. நல்ல முறையில எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். All four girls who are sitting here, come forward. Yeah, you four. So now I request to felicitate Lourdes Mary ma'am. She taught chemistry for us. Because I didn't. Prabhat, now I request girls to felicitate Prabhat sir. He taught physics for us. Yeah. பிசிக்ஸ் மேடம் 12th படிக்கிறேன். மேடம் பிசிக்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அரசு பாலிடெக்னிக், அதாவது ஐஆர்சி பாலிடெக்னிக் காலேஜ் வரும்போதுடைய அந்த அரசு 2000 பாஸ் அவுட். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய அலுவலி ஃபங்க்ஷன் வந்து இப்போ சீரும் சிறப்பாக நடந்துருக்கு. ஒரு கார்த்திக் மாதம் சரி சரி. ஸோ கடந்த 2 வருஷமாகவே 98 பேட்ச், 99 பேட்ச், 2000 பேட்ச் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த 2000 ஒரு அலுவலி இன்சார்ஜ்ன்றதை நான் ஒன்றும் பெரிய இதில் திமிரில் பேசுகிறேன். அலுவலி இன்சார்ஜ் நான் எடுத்த பின்னாடி இது வரைக்கும் ஒரு 9,45,000 வந்து ஒர்க்கான மெட்டீரியல் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த 10 lakhs ரவுண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் பார்த்துருந்தேன். அதுக்காக அருணை விடவே இல்லை. நான் எப்படியாவது இந்த தடவை நீங்கள் ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொல்லி உங்களுடைய ஸ்மார்ட் டிவி ரெடி பண்ணியிருக்கேன். அதனுடைய ஒர்த்து 70,000. ஸோ 10,10,000 ரூபாய் தாண்டிடுச்சு என்னுடைய ஸ்மார்ட் முயற்சி. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு வருது. இப்போ நீங்கள் உட்காந்துருக்க சேர்ஸ் எல்லாமே அவங்க 99 பேட்சில் பண்ணது. ஸோ நீங்களும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து என்னன்னா, இப்போ இது வந்து ஒரு கிரெடிட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு அலுமினி மூலிமா ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ரொம்பவே கிரெடிட். ஏன்னா அந்த டிவி நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் உங்களுடைய ஞாபகம் 2000 பேட்ச் வரும். ஸோ பர்சனலாக சொல்லணும்னா, நான் உங்களோட ஒர்க் பண்ணும்போது இந்த 2000 பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப் நிறைய நடத்திருக்கோம். இன்னைக்கு மாத குரூப்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய மாத குரூப்லாம் நடத்திருக்கோம். ஸோ உங்களோட ஒரு 10 days வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ கிளாஸ்ல ஒரு இதாக தான் இருக்கும். நான் மேக்ஸிமம் நான் வந்தால் நிறைய பேர் பிடிக்கும். ஏன்னா நான் மேக்ஸிமம் ஒரு 2 நாள் ஒரு வீடு முடிச்சு வரப்போல ரைட்டா. அதனால அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. அதை அந்த முன்னாடியே அடிக்கடி ஃபீல் பண்ணுவாங்க. அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காரு சார் அப்படின்னு காசி சார்லாம் சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல. ஸோ எல்லாமே நான் அந்த தான் முடிச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு காலங்கள். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸு ஸ்பான்சர் பண்ணி இந்த மாதிரி ஒரு இருந்தது ஒரு நல்லது. முக்கியமாக அருண் அந்த பேட்சுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஸோ வந்து இந்த கண்டினியூஸாக திரும்பவும் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு கம்யூனிகேஷன் தொடர்ந்து ஒரு கஷ்டம் இருக்கணும். உங்களோட வந்து ஸ்பான்சர்கள் வந்து இருக்கணும். ஸ்பான்சர்னா வேற இல்லை, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட்டாக வேற பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் நான் எதிர்பார்த்துக்கேன். ஸோ டைமில் இந்த நல்ல ப்ரோக்ராம் நடத்தி ஒரு ஸ்பான்சர்
எங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் 2000 பேட்சினுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மொரோவர் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இக்பால் ரிஸ்வான் தான் அடிக்கடி பேசுவோம். அந்த தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்லை, அவங்கெல்லாம் கவனிக்கணும். பின்னாடி ஒரு 10 பேர் தான் இருக்கு. அந்த இக்பால் ரிஸ்வான் ஐ திங்க் அவங்க அங்கே பிளேஸ்மெண்ட்ல எஸ்எஸ்சியில் செலக்ட் ஆனார். ஆக்சுவலி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தார். அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ரைட்டா, ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இப்போ நல்ல சவுதி அந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வெரி பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் ரொம்ப வந்து ஹை பொசிஷன்லாம் இப்போ நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸோ இதெல்லாம் மற்றவங்க இப்போ இருக்கிற ட்ரைனிங் அதை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். ஸோ இந்த நல்ல ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண அனைவருக்கும் 2000 பேட்சிக்கு அலுவலி இன்சார்ஜ் இருப்போம் அனைவருக்கும் மீண்டும் அது வந்து என்னை வடமாசி என்னை தெரிவிக்குள்ளே நன்றி வணக்கம். Now I request Tadigavel and Jay Ganesh to give a moment of Susi ma'am. Please come up. Navi Rajni also. Camera Giving up class students. Sir, update paranga. Sir, update sir. Okay. சரி பாரு நீ 99 வந்து அங்கே கிங்ஸ்லியில் பண்ணோம். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் சப்போர்ட் விஷயத்தில் ஞாபகம் இருக்கு. நீங்கள்லாம் இன்னைக்கு ஒரு மணி குயிலாக வந்து அப்படியே பிரைட்டாக இருக்கிறத பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா அன்னைக்கு மேடம் சொன்ன மாதிரி கிளாஸ்க்குள்ளே போகும்போதே அப்படியே பின் ட்ராப் சைக்கிள் இருக்கும். இன்னைக்கெல்லாம் அது இல்லைங்க, மறந்துடணும். நாங்கள் வந்து லெக்சரர்ங்கிறதையே நாங்கள் மறந்துட்டு தான் கிளாஸ்க்குள்ளே போனோம். Unfortunately, I am retired June 2023. So, I am a lucky person. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நடக்கிறதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்க கண்ணீர் விட்டு வரணும். நான் கேம்பஸில் நடந்து வந்தா நீங்கள்லாம் அப்படியே ஒதுங்குவீங்க. ஞாபகம் இருக்கா? அப்படியே நடந்து வந்தால் போகும். அந்த லேப்பு, ஃபிசிக்ஸ் லேப்பு, அன்னைக்கு நாங்கள் கொடுத்த மலைகள் நீங்கள் நனைஞ்சிங்க. சொல்லப்போனால் என்ன எங்ககிட்ட இருந்து வருதோ அதை அப்படியே கேப்சர் பண்ணி எடுத்துட்டு போய் இன்னைக்கு அப்படியே சொல்லிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் முகத்தில் பார்க்கறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவன் நம்பிராஜன் கூப்பிடும்போது நான் சொன்னேன் வரலாமா வேணாமா யோசிச்சேன். 2 முறை நம்பிராஜன் கூப்பிட்டு சார் அவசியமாக வாங்க. எனக்கு அந்த நினைவு சரி நீங்கள்லாம் ஒரு இதாக இருக்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் ரொம்ப நாள் செயல்பட்டு வரணும், இன்னைக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்ததில் ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொன்னதை கேட்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணணுங்கிறத எங்களுக்கு பின்னாடி தெரியாது. நான் சொல்லும் போது கிளாஸ் ரூமில் நான் 1 ஹவர் கிளாஸ் எடுத்து வெளியே போய் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியெல்லாம் வந்தீங்க என்னவெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது வெரி ப்ரௌட் ஆஃப். இது ஒரு பையன் நான் சொல்லி கொடுத்த ஒரு பையன் மேலே வந்திருந்தா அதுவே எங்களுக்கு சிறப்பு. இந்த நாட்டில் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது நீங்கள் இந்த 2000 பேட்ச் அவங்க சொன்ன மாதிரி 2 பேர் குரூப் பண்ணாங்க, அவங்களும் இன்னைக்கு ஜெயிக்கிறாங்க. அப்படிங்கும் போது எல்லாருமே நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கு. 2000 பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்கு நிற்பாங்க. நான் அவர் கடவுள் சார் ஜிபி சார் தான் நின்றுருப்போம். பார்த்தீங்கன்னா சார் ஒரு சீட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சீட் கொடுங்க அப்படின்னு கூட்டம் நிற்கும். அட்மிஷன் போட்ட அளவுக்கு வெளியில கூட்டம் நிற்கும். அவங்களுக்கெல்லாம் தர முடியாத சூழ்நிலை அன்னைக்கு. ஸோ இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு கடை திறந்து வச்சிருக்கு. யார் வேணா வரலாம், நீங்க வரலாம், திரும்ப இன்னொரு டிப்ளமா படிக்க வரலாம். வயசு கிரைட்டீரியா இல்லை. ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு. அதனால சார் அந்த மாதிரி உங்களை எல்லாத்தையும் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் ரிட்டையர் ஆகி வெளியில் வந்தோம். எங்களுடைய சன் டாக்டர்ஸ் எல்லாம் வேலை போயிட்டாங்க. நீங்களும் அதே மாதிரி அடுத்து உங்கள் பேரண்ட்ஸை பாருங்க, அடுத்து உங்கள் சைல்டு நல்லா வளருங்க. நல்லா ஏன்னா நீங்கள் நல்லா வளர்க்கறது மிகப்பெரிய சேலஞ்ச். ஸோ அதை ஒரு மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா லைஃப்பில் நீங்கள் ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி டீச்சிங்க்கு விருப்பப்பட்டு வாங்க. வந்த பிறகு டீச்சிங் வந்து எனக்கு வந்து பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கியமான பேட்ச் உங்கள் பேட்ச். அதே மாதிரி அதாவது 2000 பேட்சை பொறுத்த வரைக்கும் அதான் 2000 அதுக்கு ஒரு டெஃபினேஷன் ஒன்று சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி
நீங்கள் அதாவது என்ன அப்படின்னாக்கா நானும் உங்களில் ஒரு ஆள் அப்படிதான் வந்து இருந்திருக்கேன். நானும் உங்களில் ஒரு ஆளாக இருக்கேன். அதாவது ஸ்டூடெண்ட்டாகவே ஏன்னா நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துலலாம் வந்து உட்காந்து பேசிட்டு அப்படியே நான் ஷேரிங் இதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அது இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா எனக்கு சாப்பாடு வந்துருக்கு. அதாவது வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு கிடைச்சிருக்கு நிறைய இடத்துல. அதாவது நிறைய பேர் வீட்டில் நான் சாப்பிடுறேன் இல்லையா? ஸோ அதனால் வந்து அதாவது என்ன அப்படின்னாக்க அதாவது அந்தளவு ஒரு பாண்டிங் அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்னா நான் வந்து எடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எடுத்திருக்கேன், ஏசிக்கு எடுத்தேன். பட் ட்ரிபிள்லையும் வந்து எல்லாருமே வந்து க்ளோஸாக தான் இருந்தாங்க. பிகாஸ் ஏன்னா நான் வந்து அதாவது ஸ்போர்ட்ஸ் இன்சார்ஜாக இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் எல்லாருமே அந்த மாதிரி அதாவது டிபார்ட்மெண்ட் சார்னா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணணும், அதை வந்து மதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தவங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னாக்கா அதான் அதாவது 2000 அப்படிங்கிறது அதாவது 200 அதாவது ஒரு 1000 வந்து உங்களுக்கு உங்களுக்கான டெஃபினேஷனாகவே வச்சுக்கணும். நிறையெல்லாம் பேசல, ஷார்ட்டாக முடிச்சிடறேன். ஓகேவா? அதாவது ஒபீடியன்ஸ் அது வந்து உங்கள்கிட்ட எல்லாருக்குமே இருக்கு. இப்போ இல்லை, வெளியே போன பிறகு எங்கே போனாலும் அதாவது எங்கள் சாரு அப்படின்னு சொன்னாக்கா அது தனியாக ஒரு மரியாதை இருக்கு. தெரியும் எங்கள் சார் அப்படின்ட்டு நான் இது பண்ணியிருக்கேன். அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸில் நான் அதை அனுபவிச்சிருக்கேன். பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் அவங்க வர்க்கத்துக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துருந்தோம். ஏன்னா நாங்கள் எப்போ கூப்பிட்டோம்னாலும் சார் வாங்க, நீங்கள் வந்துருங்க, அங்கே வெயிட் பண்ணுங்க, அந்த ஒர்க்கெல்லாம் பக்கவாக பண்ணி கொடுத்தாங்க. பெரிய தேங்க்ஸ் டு யூ. அதே மாதிரி அதாவது ஆர்ஆரில் டேட் கரெக்ஷனுக்காக நான் போயிருந்தேன் பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கு. நான் ஃபஸ்ட்டு போகும்போது ஏற்பட்ட கூட்டம். நான் உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு நான் உள்ளே போகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் உடனே நான் வந்து கீதாவோட சார் அப்படின்னேன். உடனே போயிட்டு உட்காந்து வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கீதா வந்தாங்க. வந்துட்டு எங்கள் சார் அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து ஃபாலோ இப்படி தான் இருந்துச்சுங்க. கரெக்ஷன் ஆகி வந்து முடிக்கிற வரையில என்ன ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து அதாவது அதான் எங்கள் சார் அதாவது ஒபீடியன்ஸ், உங்களுடைய ஒபீடியன்ஸ் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆப்டிமிசம் ஃபர்ஸ்ட் வந்து ஒபீடியன்ஸ் அடுத்து ஆப்டிமிசம். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நம்ம எல்லாத்தையுமே உண்டு. அதை நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். ஈவன் அதாவது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கேயே வந்து ஓனாக செஞ்சதும் உண்டு. ஓகேவா? அதே மாதிரி ஆப்ளிகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு எந்த விஷயம்னாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து நான் வந்து ட்ரிபிள் படித்தேன், நான் ஏசி படித்தேன், நான் கம்ப்யூட்டர் படித்தேன், அந்த இடத்துல இல்லாமல் எந்த சைட்லெல்லாம் வேலை கிடைக்குதோ அதை தேடி போய் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜுக்கு இருக்கீங்க அப்படின்னும் போது அது வந்து மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அதில் நான் ஒரு பார்ட் அப்படிங்கும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதே மாதிரி அதுக்கடுத்தது வந்து ஆர்கனைஸ், எந்த விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது, ஆர்கனைசேஷன் அப்படி நம்ம அருண் வந்து அது தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எந்த விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறதுனாலும் அதை வந்து கரெக்டாக பண்ணிங்க. அடுத்து அவுட்புட், இதெல்லாம் சேர்ந்ததுனால உங்களுக்கு கிடைச்சிருக்கு அச்சீவ்மெண்ட் அண்ட் அவுட்புட். இப்போ வேர்ல்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிறேன் பாலகிருஷ்ணன் சொன்னாங்க. அந்த மாதிரி அதாவது சாஃப்ட்வேர் லைனில் எந்த இதில் போனாலும் அதாவது டீச்சிங் லைனில் நாங்கள் வந்து பாலிடெக்னிக் எடுக்க என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு என்ஜினியரிங் காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு எடுக்கலாம் அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது அது அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு வந்து நன்றி. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நல்ல பொசிஷன்ல இருக்கும்போது எங்க பிள்ளைங்க எல்லாம் இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு தான் வந்து ஏதோ ஒவ்வொரு அலுவலகத்தையும்
அப்பயும் வந்து நாங்கள் இதுதான் ஃபீல் பண்ணோம். ஸோ நம்மளும் ஏதோ செஞ்சுருக்கோம். ஸோ we have achieved something. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சொசைட்டியில் ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து இப்போ தான் தெரியுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அலுமினி மீட்டு இதோட 3rd மீட் நினைக்கிறேன். எல்லாரையும் பார்க்கும்போது தான் அந்த ஒரு ஃபீலிங்கே எங்களுக்கு வருது. ஸோ ஏதோ நாங்களும் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பெருமையாக இருக்குது. we can do it அப்படிங்கிறதே இப்போ தான் நாங்கள் உணர்றோம். ஸோ அப்போ இருந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கும். அது ஒரு மெயின் உங்களோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம்னு எனக்கு தோணும். இங்கே இருந்த அந்த ஒபீடியன்ஸை நீங்கள் கம்பெனிக்கு போனாலும் எங்கே போனாலும் அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் படிக்கிறதுக்கும் சரி ஒபீடியன்ஸே நல்லா இருந்தது. அதே மாதிரி ரொம்ப டிசிப்ளினாக இருப்பீங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. கிளாஸ் எடுக்கும் போதும் சரி நாங்கள் யாருமே கிளாஸில் இல்லாத போதுக்குள்ளே நுழையும் போது எங்களுக்கே டவுட்டாக இருக்கும் வேறு யாராவது இருக்காங்களோ அப்படின்னு. ஸோ அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும் கிளாஸு. நல்ல கோஆப்ரேஷன் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ரியலி வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ எவ்ரி ஒன். இண்டிவிஜுவலாக சொல்லலாம் ஒவ்வொருத்தரையும் நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இன்னும் நீங்கள் நல்லா வளரணும். கண்டிப்பாக எங்கள் ப்ரேயர்ஸ் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். தேங்க்யூ. for my growth. ஸோ என்னோட குரூப்பில் இருக்க ஒரு 4 பேருக்கு நான் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறேன். பிஃபோர் தட் ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். நீங்கள் உங்களோட எல்லா ஆசீர்வாதத்தோட தான் நான் வந்து இந்த நிலைமையில் இருக்கிறேன். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஏன்னா எல்லாரும் சாப்பிட்ற டைம். நான் வந்து 5 இயர்ஸாக நாகர்கோயிலில் இருந்தேன். நான் அந்த 5 இயர்ஸில் ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இட்ஸ் ஸ்மால் டீலர்ஷிப் கம்பெனி. ஸோ அந்த டீலர்ஷிப் கம்பெனிலேருந்து நான் அந்த இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு மீன்ஸ் பெங்களூர் வந்து என்னோட கேரியர் என்னோட ஜேர்னியை சேஞ்ச் பண்ணது ஒரு 3 பேர். ஸோ அந்த 3 பேரை நான் நிறைய இடங்களில் தேர்வு பண்ணியிருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஆக்சுவலாக நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு 3 பேர். அதில் 3 பேரில் 2 பேர் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி டே அங்கே இருக்காத வா 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 அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப இழுத்ததில் முதல்ல இருக்கிறது பரத். ஸோ பரத், தேங்க்யூ. அடுத்தது இந்த 3 பேர் அதில் வந்து என்னோட சிவகுமார் வரல. ஸோ அடுத்தது நான் இங்கே வந்த உடனே 3 பேரில் இன்னொரு நாள் இங்கே தான் இருக்காங்க மஞ்சுநாத். இவங்களாம் என்னோட டேர்னிங் பாயிண்ட்ல இருக்குது. நான் வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தேன். மாற்றி விட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ். சிவகுமார் இல்லை. ஸோ என்னோட நான் வந்து என்னோட ஜேர்னியில் ஹெச்சியில் ஒர்க் பண்ணேன், சீமென்ஸில் ஒர்க் பண்ணேன், இன்புட்ஸில் ஒர்க் பண்ணேன். தென் ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி ஆஸ் அ கம்பெனி. ஸ்டார்டட் வென்சி டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் 1 இயர் நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சப்போர்ட் ரொம்ப சப்போர்ட்டாக யாராவது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் இருக்கும்போது எனக்கு கோவிந்தன் வந்தாங்க. கோவிந்தன் இப்போ வரைக்கும் கோவிந்தன் என் கூடவே ட்ராவல் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி என் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணோம், நிறைய பேருக்கு வர சொல்லி வர முடியல. பட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி நன்றி நன்றி. Once again, as always, the initiator has to be appreciated. Because who's initiating every work, the finally we used to Bhagat. So he is the one, the man behind for this program success and making all arrangement along with that group of people, those who are gathered here. So all of you give a huge applause for that.
So now I request to bring the cake. அலுமினிய இனிஷியேட் பண்ண மேட்ச் அதுக்கு வந்து உங்களுக்கோட நான் இருந்தேன். அது இல்லாமல் இப்போ இன்னொரு சஜஷன் என்னுடைய மெத்தடும் நீங்கள் வந்து செஞ்சாலும் செய்யலாம். அதாவது என்ன அப்படின்னாக்க இப்போ ஓரளவு எல்லாருமே வெல் செட்டில்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்க இந்த குரூப் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கு. அதுவும் வந்து உங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேர்த்து போட்டோம்னா கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்கும். அது மாதிரி ஒன்று செஞ்சால் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வெல் செட்டில் ஆகாதவங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால என்னுடைய முக்கியமான காரணம் வந்து நாங்கள் ஐஆர்டில படிச்சது தான். கண்டிப்பாக லைஃப்ல நிறைய எனக்கு தூக்கி விட்டுருக்கு. என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு, என்னோட ஜாப்ல, நெக்ஸ்ட் என்னோட அடுத்த ப்ரமோஷன்ல எல்லாத்துக்குமே வந்து என்னோட மார்க்ஸ் கொடுத்ததால எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹைக்கை கொடுத்துருக்கு. அதை கொடுத்த அந்த ஐஆர்டி மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் லைஃப்ல நிறைய பேர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட்டாத ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு சிலர் தான். பக்தருக்கு வந்து லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டு. அதுக்கு நான் நீ எங்க போன எங்க மச்சா என எண்ணி எண்ணி எங்க வச்சா நட்பான நம்ம நெஞ்ச தச்சா நம் கண்ணில் நீர பொங்க வச்சா தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி உன்னப்பை நாங்கள் பெற்றோம் அதனாலே யாவும் கற்றோம் மேலே மேலே சென்றோம் வான்மேகம் போலே நின்றோம் புது பாதை நீயே போட்டு தந்தா என் பாதி வழியில் விட்டு சென்றாய் ஒரு தாயை தேடும் பிள்ளையாரோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம் என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சா அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சா நீ எங்க போன எங்க மச்சா என எண்ணி எண்ணி எங்க வச்சா
பயணம் day by day. என் பேர் கீதா ஸ்ரீ. நான் கிருஷ்ணகிரியில தான் இருக்கேன். நீங்க யார் எப்போ வந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், பேசலாம். இங்க இருக்கும்போது மலரும் கிடையாதுன்ற மாதிரி எனக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் சண்டை போட்டது ஞாபகம் இருக்கு. பேசலாம், ஆனால் ஃபோன் பண்ண பொண்ணு எடுக்க மாட்டேன். இதே காலேஜில் வந்து அரியர் எழுத வர சமயத்தில் ரம்யா வந்து எஸ் நம்ம யார் இருந்தாங்க எனக்கு தெரியும் யாருன்னு சொல்லிட்டு
ஒர்க் பண்ணிட்டு நிறைய வச்சு பேக்கிங் பண்ணி ஒரு துணி கூட விடாம அழகாக பேக் பண்ணி பக்கெட்டில் வச்சு சமைச்சு அச்சு முடிச்சு அப்படியே அவர் பக்கெட்டில் வச்சு அப்படியே கொண்டு அப்படி அதே போல வந்து நான் எப்போ கிருஷ்ணகிரி போனாலும் சரி ஃப்ரீயாக தான் வரும் டெலிவரி. அது வந்து சேலம் எத்தனை பேர் இருக்கு? 20 பேர் இருக்கு. ஃப்ரீயாக எப்படி ஃப்ரீயாக சொல்லுங்க பார்த்தது இல்லடா. நன்றி லோக்கல்ல இருக்கு சிம்பிள் சார் என்ன பண்ணுவாரு ரெகுலரா டீச் பண்ணிட்டு முடிச்ச உடனே ஒரு வேலை பார்ப்பாரு. ஆக்சுவலா அது எங்களுக்கு தெரியாது. கார்த்திகுமார் தான் என்ன சொன்னா எவ்ரி டைம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இப்ப பாருங்க திரும்பிட்டாரு கரெக்டா அந்த பொண்ணை பார்ப்பாரு. அந்த பேர் சொல்ல வேண்டாம். அவர் பாப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாமும் அதை பார்த்துட்டே இருக்கணும். ரிப்பீட்டடா அவன் சொல்றோம். பார்க்க எனக்கு சிரிப்பு வந்துச்சு. நான் சிரிச்சுட்டு வருவேன். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணாரு கிளாஸ் முடிச்சுட்டு ஜெயக்குமார் கம் டு மை கேபின் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம உடனே பண்ணி எதுக்கு கூப்பிடாரு போல இருக்கு, ஏதோ நோட்ஸ் கொடுப்பாரு போல இருக்கு, நல்லா படிச்சு நல்ல மாதிரி வாங்க போல இருக்கு அப்படின்னு நானும் போயிட்டேன். போய் நானும் நிற்கிறேன். ஆமாம் 10 மினிட்ஸ் ஆகுது, 15 மினிட்ஸ் ஆகுது, ஆகுது, 1 hour ஆச்சு. மனுஷன் வெளியே எடுத்துட்டாங்க. கூப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நானே உள்ள போயிட்டு சார் என்ன சார் அப்படின்னு கேட்குறேன். யூ ஜஸ்ட் வெயிட் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஒரு பக்கத்தில் இருக்கிற ஃபேக்கல்டி கிட்ட பேசிக்கிறாரு. சார் இவங்க என்ன பண்ணுறான் கிளாஸ் இருக்கும்போது என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னும் போது ஐ வாஸ் ஐடென்டிஃபைட் வாட் ஐ நீட் டு சே.
தென் அப்புறம் என்னை கூப்பிட்டாரு என்ன பண்ண சொல்லு அப்படின்னாரு. கரெக்டாக அவர் சொன்னது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி இனிமேல் எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்ட்டு சார் நான் ஒன்றுமே பண்ணல சார், சும்மா தான் சார் சிரிச்சேன். யாரும் அந்த மாதிரி பண்ணது அப்படின்னா கார்த்திக் மாதிரி போட்டு சார் யாரை பண்ணிட்டா சார் அப்படி சொல்லலாம் அப்படின்னு. அவனை வந்து நான் கூப்பிடுறேன், இந்த சசிகுமார் சார் கூப்பிட்டு அப்படியே அப்படின்னா அவனை பிடிச்சிட்டாடா, அவனை பிடிச்சாங்க அப்படின்னு திருக்கிறாரு, கூப்பிட்டாரு அப்படின்னாரு. ஸோ நேராக உள்ள போனோம். அவன் கார்த்திகே சொல்லிட்டான், வச்சு நம்ம போன உடனே அழுதுட்டோம் அவனை கொண்டுருவாங்க. எனக்கு உள்ள போறோம் அதுக்கப்புறம் எனக்கு அதுவே வர மாட்டேங்குது, அழுறா அழுறா. ஸோ அது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மெமரபிள் இன்சிடென்ட். அப்புறம் என்ன பண்றது சார், பண்ண மாட்டேன் சார், காப்பி பண்ணாரு அந்த பொண்ணுக்கு தான். ஃபர்ஸ்ட் இயர்ல டிராயிங் சப்ஜெக்ட் இது ஒரு இன்சிடென்ட். ரெண்டாவது இன்சிடென்ட் ஆக்சுவலாக எக்ஸாம் எழுதும்போது மிட் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு முன்னாடி ஸோ எக்ஸாம் எழுதும்போது ஒரு இது தெரியல, கொஞ்சம் தெரியல, கொஞ்சம் காமி அப்படின்னா ஜோதிஷம் காப்பி எடுத்து ஸோ என்ன பண்ணுவோம், பேப்பர் வாங்கி எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு ராமராஜ் என்ன பண்ணா, அங்கிருந்த ராமராஜ் பக்கத்தில் ஏமாத்து உட்காந்துட்டு 3 பேருமே நாங்கள் பேப்பர் சப்மிட் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த நான் வந்து எல்லாமே ஜோதி பார்த்து காப்பி அடிச்சோம். திருநாகர் சார் அவர் தெரியல, அவர் தான் கண்டுபிடிச்சாரு. என்ன ஆயிடுச்சு, பேக்ல 3 பேரோட பேப்பரும் எடுத்து பார்த்தா 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கு. 3 பேரையும் யாரெல்லாம் யார் பார்த்து இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்றது, பார்த்து எடுத்துனா விட்டுருவாங்க. பேப்பர்லேயே வாங்கணும் அப்படின்னா நல்லா மாட்டிக்கணும் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணிட்டோம். நம்ம எப்படி பார்த்து எடுக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ என்ன பண்ணாரு, கேட்கறாங்க எப்படா பார்த்து எடுத்துனீங்க அப்படின்ட்டு. நான் பின்னாடி கேட்கறேன், நான் எப்படி பார்த்து எடுத்தேன் சார் அப்படின்னு. ராமராஜ் அந்த பக்கம் இருப்பார், நீ எப்படி இருந்தாலும் சார் நான் எப்படி இப்படி பார்த்து எடுத்தேன் சார். ஸோ இது ரெண்டாவது இன்சிடென்ட். லாஸ்ட் இன்சிடென்ட் நம்ம நம்பி வந்து ஒரு பேச்சு போட்டியில் போயிட்டு வின் பண்ணிட்டு வரலாம். ஸோ வின் பண்ணி எடுத்து கேட்டால் வி வாண்ட் த ப்ரைஸ். ஒரு கேஷ் ப்ரைஸ் வாங்கலாம் 5000 rupees I think. 5000 தான் வச்சுருவாங்க. நெடுஞ்சலி போயிட்டு ஏதோ ஒரு பேச்சு போட்டியில் 5000 rupees அதை வாங்கிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸோ லாஸ்டா ஸோ எங்களுக்கு ஜாலியாக அப்படி சாப்பிட்டோம், எல்லாத்தையும் பண்ணோம். ஒரு பீடா ஒன்று இருக்குது, சரி மாட்டா நல்லா ஜீரணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு 120 பீடான்றது ஏதோ தெரியாதோட எனக்கு முரளிக்கு குமரேசனுக்கு வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்துட்டு மலபார போலீஸ் கூட்டிகிட்டு போனாங்க. ஜஸ்ட் நாங்கள் இங்கிருந்து ஒரே அவ்வளோ தூரம் போட்டுருக்கோம். அவையெல்லாம் விருது சுற்றி மலபார் போலீஸ் உள்ள நடக்குது. நாங்கள் வெளியில படிக்கட்டில் பட்டு இருந்தோம். 2 பேரும் எங்களுடைய அந்த மலபார் போலீஸ் படம் பார்த்தோம்னா வரும். ஸோ இன்னும் பார்த்து முரளிதான் எல்லாருக்கும் நன்றி. ஜெயிப்பார் சொன்னது எல்லாமே உண்மைதான், உண்மை கிடையாது. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் லேட்டாக வருவேன். எங்கள் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, சார் அவன் மட்டும் என்ன சார் லேட்டாக வரலாம், நாங்கள்லாம் மட்டும் சீக்கிரமாக வரணும் அப்படின்ட்டு. ஸோ என்னோட சிடி டிபார்ட்மெண்ட்டு நல்லா இருக்கிறீங்க. ஸோ அது ஒரு மலர் அதுக்கப்புறம் நான் லேட்டாக வருவேன். மற்றபடிக்கு இந்த பையன் என் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறான். ஒரு 10 ரூபா பீடா வாங்கி கொடுத்து முடிச்சு விட்டுருக்கலாம். ஆக்சுவலாக அது ஒரு நல்ல காரியம். வேற எதுவும் பெருசாக இல்லை. வேற என்ன ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ். கல் போட்டது அது ரொம்ப பட்டது தனிகைகள் அப்படிதான். தனிகைகள் புகழ் வாங்க
3 வருஷம் நடந்தது சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் கிளியர். ஹலோ, ஃபர்ஸ்ட் இயர் இந்த செட்டிபுரி ரூம் தான் தங்கியிருந்தோம். நான் மனோரோட கூட யார் பார்த்தா கடைசி 3 பேர் இருந்தோம். நான் தனியாக மனோகர். ஃபர்ஸ்ட் இயர் நடந்துச்சு. சீனியராக யாரோ சாப்பிட்டு ஒரு வண்டியை மறைச்சு கேட்பது எல்லா பஸ்ஸுக்குமே ஆக்டிவேட் சொன்னாங்க. ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, நாங்களும் இருக்கோம் கூட. முடிச்சுட்டு பண்ணால் அது யாரோ ஒருத்தர் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து எதுவும் ஆக்சிடென்ட் நடக்கல. பட் பஸ்ஸை நிப்பாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே போலீஸ் வந்து வேற இந்த மாந்தோப்புக்குள்ளே போகிற ஒரு 15-30 பேர் ஓடிட்டாங்க. யாராலையும் அவங்களாம் கண்டிப்பாக போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு. இதே மாதிரி செகண்ட் இயர் போன வருஷம் தான் அப்படி நடந்து போச்சு. இந்த வருஷமாக சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லி நான் தனியாக மனவர் செட்டிபுரி ரூமில் கதவை அடைச்சிட்டு சீக்கிரமே தூக்கிட்டு வாங்க. சேஃப்டியாக இருக்குது. என்ன ஆயிடுச்சு, எவ்வளோ போதை போட்டு கல்லை தூக்கி ஏற்றி கண்ணாடி உடைச்சு உள்ள இருக்காங்க. பிளட் வந்துருச்சு. அந்த வேன்கார சொந்தக்காரங்க ஃபுல்லாக விரட்டி பார்த்துட்டாங்க. இவங்களும் ஓடிட்டாங்க. சேஃப்டி ஆகிட்டாங்க. அவங்க நான் வார்டுக்கு 7 பிடிக்கிறவங்களை பார்த்து கதவை தட்டிக்கா. அதை நம்ம 324 போய் கதவை பார்த்துட்டேன். அடிக்கிறாங்க பயமா அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க தூக்கம் சரியான தூக்கம். ஆனால் அதுலேயும் நாங்கள் ஒரு 2 பேரும் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்து அந்த அடியை வாங்கிக்கிட்டு சட்டையோட கட்டிட்டாங்க. பணிகளோட திறந்தப்பொருள் ஓடிட்டோம். நானும் பணம் வரும் போயிட்டு 9th கிலோ ரூம் ரமேஷ் அவங்க அடக்கம் கொடுத்தாங்க. அன்னைக்கு நாங்கள் போய் தூக்கிட்டோம். அதில் தனியர்கள் கொஞ்சம் ஒரு அன்னைக்கு ஓட முடியாத சூழ்நிலால ஸ்டேஷன் நாங்கள் திறந்தப்பொருள் ஓட தப்பிச்சிட்டோம். அப்புறம் தனியர்கள் கூட்டு போய் தம்பி ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, அதனால தூரம் அனுப்பி கேக் வாங்கி கட் பண்ணி அவங்க ஊட்டி விட்டு அனுப்பிச்சு வச்சாங்க. அப்புறம் இதே மாதிரி 3வது வருஷம் வந்துருச்சு. 2 வருஷம் அனுப்ப போட்டோம். எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல. அப்போ வந்து பெரிய செலவு இல்லை. பெங்களூர் போகிறது முன்கூட்டியே பணத்தை சேர்த்து வச்சுட்டு முதல் நாளே பெங்களூர் கிளம்பி போய் சுற்றி பார்த்துட்டு நிகழ்ச்சிக்கே இல்லை. நிகழ்ச்சி தனியாக வரும். ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தனியாகவே கேட்டுக்கிறது. சிலர் சாப்பிட்டு திரும்ப இருக்கீங்களா, ஜம்ப் பண்ணுமா, தூக்கத்தில் இருக்கீங்களா, சரி உங்க எல்லாரும் ஒரு பாவம் கொடுக்கலான்னு சொல்றாங்க. நானே ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஃபார்முலா ஃபார் வேறு என்னென்ன கொடுங்க நீங்க. பீஸ், ஃபார்முலா ஃபார் பீஸ், ஃபார்முலா ஃபார் ஹாப்பினஸ், ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ், ஃபார்முலா ஃபார் எனிதிங், ஃப்ரீடம், டிசிப்ளின், எனிதிங் எல்லாரும் அதுக்கு பேர் கொடுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் டிசிப்ளின் மட்டும் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்புறம் கன்சிஸ்டன்சி, அப்புறம் ஆக்ஷன் ஆட் பண்ணிட்டே போகும். உங்களுக்கு தேவை எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணுங்க. ஆனால் போடக்கூடாத பேட் இன்க்ரீடியன்ஸ். லேசினஸ் வேண்டாம், அப்புறம் ப்ரோக்ராஸ்டினேஷன் வேண்டாம். ஸோ இந்த ஃபார்முலா ஓகே, ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஓகே, அதுதான் உங்ககிட்ட இந்த ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ண தோணுச்சு. ஸோ எல்லாருக்கும் நன்றி கிடந்த வணக்கம். உங்களுக்கு 4 பேர் ஆடே 20 பேர் ஆகும். யார் இல்லை, காஞ்சிபுரம் கேங்கில் பாருங்க ரமேஷ்குமார் இருக்காங்க. அரக்கோணத்துல இருந்து கமல்தாசன் இருக்காரு, குழந்தாமல் இருக்காரு, அப்புறம் செந்தில்குமார், இன்னும் 4 பேர் வந்து விஜயகுமார், நாராயணன், சுரேஷ்குமார், அப்புறம் ஸோ எல்லாரும் கூட தான் நம்ம அந்த மாதிரி கேங்கை பற்றி ஸ்பெஷலாக பண்ணியிருந்தோம்.
புகழ், பரந்தாமன், கார்த்திக், செந்தில், ரவி, எழில், அருள், பக்கத்திங்களா ஜெயக்குமார், கலை, செந்தில், முரளி, கார்த்திக், இக்பால், சங்கீதா, இந்த ராமலட்சுமி 18 தாண்டா கொஞ்சம் கவுண்ட் 18 தான் எல்லாம் சீக்கிரம் நம்ம டிபார்ட்மெண்ட் அவன் பேர் சொல்லவே தேவையில்லை இல்லை எக்ஸாம் கீதா நல்ல பாயாடி கடைசி வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை இவரு பேரா கடைசி வரைக்கும் யார் பேரும் சொல்லல யார் நல்லா பாடுங்க வந்த உடனே அவரை சொன்னேன் செஞ்சு நல்லா இருக்கியான்னு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் இப்போ சொல்லும்போது நர்வஸில் கோவிந்தன் அப்புறம் கார்த்திகேயன் நம்பிராஜன் அதுதான் இருக்கும் சசி அப்புறம் கார்த்திக் இன்னொரு கார்த்திக் ஜெயபிரகாஷ் இதெல்லாம் என்ன யார் கவுண்ட் ரொம்ப அதிகமாக சொல்றீங்களோ ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் ஆல்ரெடி நவீனத்துக்கு எல்லாரும் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க Yeah.
முன்னாடி ஒரு கார் வந்து நம்ம இடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? என்ன பண்ணணும்? நம்ம முதல்ல நம்ம வண்டிக்கு இன்சூரன்ஸ் வச்சுக்கணும், லைசன்ஸ் வச்சுக்கா நம்ம என்ன விபத்துங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சு இப்போ தெரியாது. அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபோட்டோ வரதுக்கு லேட் ஆகுறதுனால ஒரு சின்ன நம்ம காரில் போயிட்டு இருக்கோம், ஒரு தெரியாத ஒரு மேலே இடிச்சோம்னா நமக்கு பதற்றாங்க, என்ன பண்ணுறது ஐயோ அப்படின்னு என்ன பண்ணுவோம். அவன் பக்கத்து ஊருக்காரன் வந்து சொல்லக்கூடாது, 50,000 கொடுத்துருப்போம் எப்படி அப்படின்னா, அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு பதட்டப்படுவீங்க, என்ன பண்ணுறது. அந்த டைமில் செஞ்சு நம்பர் செஞ்சு நமக்கு தெரியுதா, தெரியாது இல்லை கார் எடுத்துட்டு வீட்டுக்கார எடுத்துட்டு நம்ம ஊருக்கு போகிறோம் வரோம், அந்த காருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கரெக்டாக தான் ஒன்றும் தேவையில்லை. இவருக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதமாக ஒரு ஆக்சிடென்ட் டேரெக்டாக அந்த ஸ்பாட்டில் முடிஞ்சா நிப்பாட்டி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த 7 தான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் நேர்மை போலீஸ் ஸ்டேஷன் வந்து வண்டி எடுத்து சார் அர்த்தம் அதுதான் என்ன பண்ணுவாங்க சரிவா டெத்தானாலும் ஓட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க, நீ போய்ட்டு அப்பா போயிட்டு நாளைக்கு வந்தவொன்னா வண்டி எம்பி இன்ஸ்பெக்ஷன் சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க, கொண்டு வண்டி வந்து மோட்டர் ஆர்டிஓ ஆஃபீஸில் எம்பி இன்ஸ்பெக்ஷன் காட்டிட்டு வண்டி எடுக்கணும். ஆனால் நீங்கள் அங்கே வந்து இந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு 1 லட்சம் கொடுக்குறது, 50,000 கொடுக்குறேன், 1 லட்சம் கொடுக்குறேன் இப்படிலாம் கொடுத்து அதோட முடிஞ்சு போயிடுவான்னா இல்லை, இன்னும் நம்ம கொடுத்து போனால் எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிற அந்த இதில் போலீஸ் ஸ்டேஷன் யாராக போனால் எதாவது எதிர்பாராத ஒரு இதெல்லாம் இந்த அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிறது தான். அந்த நான் என் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன், இப்போ ராஜ்குமார் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு, நம்ம ரமேஷ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, எல்லாம் அவங்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்கும். ஒரு எலக்ட்ரியில் கப்பலில் எப்படி கப்பல் இது பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் எல்லாம் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய துறை. ஆனால் போலீஸ் வந்து ஒரு ஜென்ரலாக எல்லாருக்கும் தேவையானது. திடீர்னு இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு சண்டை அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், எது ஒன்றாலும் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம். வீடியோ தான் நமக்கு எவிடன்ஸ். ஏதாவது ஒரு சண்டை நடக்குது, நீ அதை பார்த்து போய் நீ அப்போ நாம போவோம் அப்படின்னா அது அந்த நேரத்தில் அவன் வீடியோ எடுக்க முடியுமா, அது ஒரு அந்த மாதிரி அது பண்ணுங்க. ரெண்டாவது பணம் வந்து பணம் கொடுத்தல் வாங்க, அதாவது ஒரு 50,000 கட்டினா 1 லட்சம் ஆகிடும், அது 5 ஆகிடும். இவங்க வந்து உங்களுடைய நம்பர் வந்து செலக்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபாரின்லேருந்து கார் வந்து ரொம்ப சீப் ரேட்டு உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா ப்ளஸ் லட்சம் பணம் கிடைக்குன்னா நீங்கள் வந்துடுவோம். இது எல்லாமே ஒரு ஸ்லாப். அதனால் நமக்கு அதிகமாக ஆசைப்பட வேண்டாம், பார்த்து வாங்க. ரொம்ப சொல்கிறதுக்கு எது இல்லை. மேடம் முன்னாடி போய்
Which family? Chennai. Chennai. Okay, okay வா இப்பவே சொல்லிட்டோம் பிளான் பண்ணிக்கலாம் அட்வான்ஸா பிளான் பண்ணிக்கலாம் சோ அது வரைக்கும் நீங்க இல்ல நான் பிளான் பண்ணல அப்படி பண்ணல okay வா so 2027 May is our day okay சரவர் நாலு பேரை கூட்டி வருவான் சரி okay வாங்க ஒரு எல்லாரும் ஒரு கூட்டி நமக்கு இந்த நிமிடம் இப்படியே உரையாதா இந்த நெருக்கம் இப்படியே தொடராதா இந்த நிமிடம் இப்படியே உரையாதா இந்த நெருக்கம் இப்படியே தொடராதா இந்த மௌனம் இப்படியே உடையாதா இந்த மயக்கம் இப்படியே நீளாதா